தமிழ்நாட்டோட தென் மாவட்டத்தில் வந்து 38,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனம் வந்து மிக பிரம்மாண்டமான கப்பல் கட்டும் தளம் வந்து அமைக்க போறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆந்திராவோட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு நாரா லோகேஷ் அவர்கள் நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்க போறாரா? நம்மளோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து மிகவும் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்றாங்க. குறிப்பா அதிமுகவோட பொதுச் செயலாளர் இன்னைக்கு தன்னுடைய x.comல ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்டிருக்காரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட தென் மாவட்டத்தில் வந்து 38,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனம் வந்து மிக பிரம்மாண்டமான கப்பல் கட்டும் தளம் வந்து அமைக்க போறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இல்லையா? இந்த விஷயத்துல ஆந்திராவோட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு நாரா லோகேஷ் அவர்கள் நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்க போறாரா அப்படின்ற ஒரு விவாதம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, நம்மளோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து மிகவும் மெத்தன போக்கோடு செயல்படுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்றாங்க. குறிப்பா அதிமுகவோட பொதுச் செயலாளர் இன்னைக்கு தன்னுடைய x.comல ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இதை பத்தி தான் நம்ம அலசி ஆராய்ஞ்சு உங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ண போறோம். யாரு இப்படி EPS அவர்கள் கேட்பது போல இதுல ஏதாவது தவறுகள் இருக்கா, இல்ல கீர்த்தனா அமைச்சர் அவர்கள் வந்து சிறப்பா தான் செயல்படுறாங்களா அப்படின்ற சில விஷயங்களை உங்க முன்னாடி நான் எடுத்து சொல்ல போறேன். அப்போ நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இல்ல அவங்க பண்றது கரெக்ட் தப்பு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது 2025ஆம் ஆண்டு திமுக அரசாங்கத்தால் ஒரு MOU வந்து யார்கிட்ட போடுறாங்க அப்படின்னா, ஹெச்டி ஹுண்டாய் அப்படின்ற கப்பல் கட்டும் தளம் வந்து தூத்துக்குடியில துறைமுகத்துல கிட்டத்தட்ட 38,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய வந்து ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல 2026 ஜூன், அதாவது புதிய அரசாங்கம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஒரு புதிய அரசாங்கம் அமைச்சாங்க இல்லையா? இதோட தொழில்துறை அமைச்சரா இருக்கிற கீர்த்தனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமோட அங்க போய் ஹுண்டாயோட நிறுவன தலைவர் எல்லாம் பார்த்துட்டு வந்ததா நம்ம நிறைய சோசியல் மீடியால பத்திரிகையில எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சரி, பார்த்துட்டு வந்த பிறகு ஏன் இதுல என்ன பிரச்சனை, அவங்க தான் பார்த்துட்டாங்களே, நல்லபடியா பண்ணிட்டாங்களே, நமக்கு தான் அது வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு பெருமூச்சு விடுவோம்னு நினைக்கிற சமயத்துல இல்ல எங்கேயோ இவர்கள் வந்து கோட்டை விட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்னுமே அந்த நிறுவனத்தோட, அதாவது உலகளாவிய ஒரு ஹுண்டாய் நிறுவனத்தோட இயக்குனர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா திரு குவான் யங் ஹூன் அப்படின்ற இவரை வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஆந்திரா தொழில்துறை அமைச்சர் திரு நாரா லோகேஷ் அவர்கள் போய் சந்திச்சுட்டு நிறைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. நிறைய விஷயங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணி அங்கவே ஒரு 10 நாள் இருந்து ஸோ அவர் எங்க கிட்ட வந்துருங்க என்ற போல சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து திருப்தி அடையாம பாக்குறாங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு தான் இந்த ஆந்திராவோட தொழில்துறை அமைச்சர் வந்து டக்குன்னு அங்க ஓடுறாரு. ஏன்னா நம்ம கிட்ட MOU போட்டுட்டு மீண்டும் இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. எங்கேயோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய எதிர்கட்சிகளை சேர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் வந்து EPS அவர்கள் சுட்டி காட்டியிருந்தாரு. ஸோ அதை தான் நாம எடுத்து இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல பார்க்கும்போது என்ன பண்றாரு திரு நாரா லோகேஷ் அவர்கள் அப்படி வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா செயல்படுறாருங்க. ஏன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஸோ பாண்டிச்சேரி, இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு. ஏன் அப்படின்னா, நேராவே என்ன பண்றாருன்னா தென்கொரியாவுக்கு போயிட்டாரு. அவங்க டீமோட சியோல் நகரத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஹெச்டி ஹுண்டாய் நிறுவனத்தோட இயக்குனர் இருக்கார்ல, அந்த டைரக்டரை போயிட்டு திரு குவான் யங்கூன் அவரை நேர்ல போய் சந்திச்சுட்டு, எங்க கிட்ட வாங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நாங்க ஃபில்ஃபில் பண்றோம். அது போக சில உதாரணங்கள் எல்லாம் சொல்றாரு. என்ன மாதிரி உதாரணங்களை சொல்றாரு அப்படின்னா,
கிட்டத்தட்ட 30,000 கோடியில வந்து பாத்தீங்கன்னா துகராஜாப்பட்டினம் அப்படின்ற இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆரம்பிக்கிறோம், அதாவது மேரிடைம் ஹப் அமைய போகுது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எந்த வந்து தடை இருந்தாலும் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட நாங்க அந்த அந்த நிறுவனத்துக்கு பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மேரிடைம் ஹப் அமையறதுக்கு, அதாவது கடற்கரை ஓரம் இந்த மேரிடைம் ஹப் அமைவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு நாங்க வந்து ஒரு மாநில அரசா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்டா வந்து நாங்க நிறைய சப்போர்ட்ஸ் பண்றோம். ஸோ அதே போல அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அங்க வரும்போது நீங்களே எங்களை நாடி வரலாம், உங்களுக்கு அதுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் இலவசமாகவே தரோம் அப்படின்ற அடிப்படையில அவரு பேசிட்டு வந்தார், அந்த எடுத்துக்காட்டை காட்டிட்டு. அதே போல இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, விசாகப்பட்டினத்துல இடத்த கொடுக்குறாங்க இல்லையா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு நிறைஞ்சுதா இருக்கு. கடல் பகுதி மிக ஆழமா இருக்கு. ஒரு துறைமுகம் அமையணும்னா அந்த கடல் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா கரையோரம் ஆழமா இருக்கணும். அந்த கப்பல் வந்து பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து நிக்கிற அளவுக்கு, அதை வடிவமைப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழமான பகுதியா இருக்கும். இது ஒரு சூட்டபிள் பிளேஸ். இத மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, அதனால நீங்க இங்க தயவு செய்து வாங்க அப்படின்றதையும் எடுத்து காட்டியிருக்காங்க. அது போக இந்த கொரியர்களுக்காகவே, அதாவது கொரிய நாட்டை சேர்ந்தவர்களுக்காகவே ஏபி ஜாக்ஸ் கொரியா அப்படின்ற ஒரு தளத்தை, பிரத்யோக தளத்தையே நாங்க வந்து புசான் நகர்ல வந்து அமைச்சிருக்கோம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரியன்ஸ்க்காகவே அவங்களோட நாட்டுக்கு ஏத்த மாதிரி, அவங்க தொழில்துறைக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பில்ட் பண்றோம். ஒரு அமைப்பையே உருவாக்கி இருக்கோம். அதாவது ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபார் கொரியன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற, அதுதான் அபெக்ஸ் கொரியா அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி வச்சிருக்கோம், உங்களுக்கு ஏத்த மாதிரி அனைத்து வசதிகளையும் நாங்க உண்டாக்கி தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்னன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரே இடத்துல, அதாவது ஒரு பிரத்யேகமான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த இடத்துலயே அவங்களுக்கு தேவையான அத்தனை அப்ரூவலும் அவங்களே கிட்ட நின்று பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேப்பர்ல அளவுல இல்லாம நாங்க வந்து ஆக்ஷன்லயே பண்ணி தரோம். அதனாலதான் எங்களை நம்பி பாத்தீங்கன்னா கியா மோட்டார்ஸ், எல்ஜி இவங்கெல்லாம் வந்து ஃபேக்டரிஸ் வந்து ஆந்திரால வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மிகப்பெரிய காரணம்னா 3S கொள்கைன்னு சொல்றாங்க. அதாவது 3S கொள்கை அப்படின்னா ஸ்பீட், ஸ்டெபிலிட்டி அண்ட் சர்வீஸ். நாங்க வந்து உடனுக்குடனே சப்போர்ட் பண்ணுவோம். அதே போல உலக தரத்துல உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட், அதாவது ஒரு கம்பெனி அமையுதுன்னா நியர்பை வந்து ரோடு ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், வாகன போக்குவரத்துக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வசதியெல்லாம் எங்க இடத்துல வந்து நல்லாவே இருக்கு. ஸோ அதனால நீங்க எங்களை நம்பி வரலாம், இதுக்கு உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ நாங்க வந்து பண்ணி தருவோம்னு சொல்லி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்ப இதனால என்ன அங்க போயிட போதா இந்த கப்பல், துறைமுகத்துக்கு வர வேண்டிய கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்ல, இன்னும் அந்த மாதிரி போறோம்னு சொல்லி எஸ்டி ஹூண்டாய் நிறுவனம் வந்து சொல்லல. ஆனா அவங்க கொடுத்த ஆஃபர்லாம் பார்க்கும்போது ஏன் போகக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க போல, அப்படி இருக்கு. அதனாலதான் இந்த விஷயம் ஒரு பூதாகரமா வந்து வெடிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல அப்படின்னா, தமிழக அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2026 ஜூன் மாசம் அதே கொரிய நிறுவனத்துல போயிட்டு பேசிட்டு அங்கெல்லாம் நம்ம போட்டோஸ் பேப்பர்லாம் நிறைய பார்த்துட்டு வந்தோம். இவங்களும் நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஆந்திராவோட தொழில்துறை அமைச்சர் திரு நாரா லோகேஷ் இருக்கார்ல, அவர் வந்து பயங்கரமா முயற்சி செய்யறாராம். அந்த எப்படியாவது அந்த நிறுவனத்தை அங்க கொண்டு வந்துடணும் அப்படின்றத முயற்சி எடுக்கிறாராம். அசுர முயற்சின்னு சொல்றாங்க, அதாவது அதிரடி காட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது இபிஎஸ் என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய தொழில்துறை அமைச்சருக்கோ இந்த தொழில்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கோ போதிய அனுபவம் இல்லாததுனால ரொம்ப ஈஸியா இதை வந்து விட்டுறாங்களா, இதை அப்படி விடக்கூடாது. இதை அப்படி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பல் கட்டும் தளம் நம்ம தூத்துக்குடியில வந்துச்சுன்னா அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுற்றுப்புறத்துல இருக்கிற வந்து மாவட்டங்கள் எல்லாம் வந்து அசுர வளர்ச்சி அடையும், தனிநபரோட வருமானம் உயரும். ஸோ இதை வந்து சாதுரியமா வந்து யூஸ் பண்ணி இந்த நிறுவனத்தை வெளியில போக விட்டுறக்கூடாது. அதனால தயவு செய்து தமிழக அரசு இதுக்கு வந்து மிகுந்த அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும்.
வேண்டும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்களும் சொல்றாரு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாமளும் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்றோம். ஆனா அது எல்லாமே பேப்பர் லெவல்ல இருக்கிறதா தான் நம்ம வந்து கேள்விப்படுறோம். நம்ம ஆராய்ந்த வரைக்கும், நாம கேட்ட வரைக்கும் அப்படிதான் சொல்றோம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு கம்பெனி வந்து உள்ள வருதுன்னா அப்ளை பண்றாங்க. ஆனா அப்ளை பண்ண பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு எம்ஓயு மட்டும் நம்ம தமிழக அரசுல இருக்கிறவங்க போட்டுடுறோம். அதுக்கப்புறமா எந்த விதமான பிரத்யோக முயற்சியும் எடுக்கிறது இல்ல. அந்த கம்பெனி உள்ள வர்றதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன இதுல லாபம், அப்படிதான் இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பாக்குறாங்க. சோ அந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமானதா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரே இடத்துல அது வந்துச்சுன்னா அவங்களே அந்த கம்பெனிக்கு தேவையானது மாசு கட்டுப்பாடு வாரியமா இருக்கட்டும், மின்சார வாரியம், தீயணைப்புத்துறை, இன்டர் டிபார்ட்மெண்டல் ஆய்வுகள், நிலம் வந்து குறைஞ்ச விலையில கொடுக்கறது அல்லது ஃப்ரீயா கொடுக்கறது, குடிநீர் சப்போர்ட், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், இத மாதிரி வந்து நம்ம நிறைய ஆஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல நாங்களே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள், அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இதுக்காக பிரத்யேகமா ஒரு அதிகாரிகளை நியமிச்சு இவங்களுக்கு வந்து இந்த கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணோம்னா நிச்சயமா வந்து நம்மளை தேடி வர கம்பெனிஸ் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அண்டை மாநிலங்களை இப்ப எடுத்துக்கோங்க, ஆந்திரா, கர்நாடகா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்றாங்க. அவங்க இடத்துக்கு அவங்களுக்கு அதாவது ஒரு தளம் வேணும், ஒரு இடம் பாக்குறாங்க, ஒரு மாநிலத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு தெரியுது, அவங்க ஆந்திராக்குள்ள வர பாக்குறாங்க, தமிழ்நாடுக்குள்ள வர பாக்குறாங்க, கர்நாடகாக்குள்ள வர பாக்குறாங்க, தெரியும் போதே டக்குன்னு ஓடி போயிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் நாங்களே அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்றாங்க. அந்த அப்ரோச் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இப்ப என்னன்னா, இப்போ ஒரு எம்ஓயு போட்டுறாங்க, அது என்ன ஆச்சு என்றது ரிவ்யூ பண்றாங்களா? சோ அப்ப தொழில்துறை அமைச்சர் என்ன பண்ணணும்னா, அதுக்காக பிரத்யேகமாக ஒரு அதிகாரியை நியமிக்கணும். ஒரு திட்டத்துக்கு ஒரு திட்டத்துக்கும் இப்போ ஹெச்டி உண்டாய் வருதா, இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு திட்டத்துக்கு வந்து அவரு தான் ரிவ்யூ பண்ணணும். எவ்ரி வீக் எல்லா ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் வர வைக்கணும். இந்த திட்டம் என்னாச்சு, வீக்லி நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, வேலை செய்யணும்னு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுங்க. இப்ப ஆந்திராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆந்திரா முதல்வர் இருக்கார்ல திரு சந்திரபாபு நாயுடு, அவங்க தொழில்துறை அமைச்சரும் அப்பப்போ அதிகாரிகளுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க. இந்த வாரத்துக்குள்ள இந்த ஆக்ஷன் முடிச்சிருக்கணும், இந்த வாரத்துக்குள்ள இந்த ஆக்ஷன் முடிச்சிருக்கணும், என்ன ஆச்சு நாங்க உடனே அப்ரூவல் கொடுத்துடுறோம். இதுக்காக வந்து அமைச்சரவை கூட்டி அடுத்த சட்டசபை கூட்டம் போது தான் இதுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம். அப்படி இல்லாம உடனே அப்ரூவல் கொடுத்து அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. எந்த இடத்துலயும் தேங்கி நிக்காம அந்த ஃபைல பாத்துக்கிறாங்க. ஆனா நம்மளோட மாநிலத்துல என்ன நடக்குதுன்னா, எம்ஓயு போட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபைல அப்படியே கிடப்புல போட்டுறாங்க. அதிகாரிங்க அதை பத்தி ஃபாலோ பண்றதே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன வந்துச்சு, ஏதாவது பலன் இருந்தா மட்டும்தான் நான் இந்த ஃபைல் எடுப்பேன், இதுக்கு வந்து வேகத்தை காட்டுவேன். இப்போ ஒரு நிறுவனம் உள்ள வருது அப்படின்னா, நம்ம மக்களோட பொருளாதாரம் வளருது, நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம் வளருது அப்படின்னா, இவங்களை கொண்டு போயிட்டு மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு போயிட்டு ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு வா, மின்சார வாரியத்துக்கு போய் ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு வா, தீயணைப்புத்துறைக்கு போய் ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு வா, இடம் இல்லை இந்த இப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி கழிக்கிறாங்க. ஸோ நாம என்ன பண்ணணும், இடம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சட்ட சிக்கல் ஏதாவது இருந்துச்சு அந்த இடத்துல, இது வந்து கவர்மெண்டோட இடம், இந்த இடத்துல இது வந்து புறம்போக்கு இடம், இது வந்து இந்த இடத்துல இவங்க கிளியரன்ஸ் கொடுக்கல, அவங்க கிளியரன்ஸ், இது எல்லாமே சட்ட சிக்கல் இல்லாத இடமா மாத்தி அவங்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை கொடுத்தோம்னா எந்த கம்பெனியும் இங்க இருந்து வெளியே போகாது. ஸோ இதெல்லாம் நம்ம தமிழக அரசு, இந்த புதிதாக அமைந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினோட தலைவர், அதே போல இப்ப புதிதாக அமைந்திருக்க இந்த அரசு நிச்சயமாக இதையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நாம நம்புவோம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கப்பல் கட்டும் தளம் நம்ம துறைமுகத்தை, அதாவது துறைமுகம் தூத்துக்குடியை விட்டு வெளியில போகக்கூடாது. இதை ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து தமிழக அரசு, அந்த ஆந்திரா ஒரு அமைச்சர் நாரா வெங்கடேஷ் இருக்கார்ல, இவர் வந்து நம்ம அமைச்சரை பாராட்டுற மாதிரி ஒரு எப்படி இருக்கு இது அப்படின்னா, சின்னதா ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டா இந்த அமைச்சர் வந்து ஜாலியாயிடுவாங்க, விட்டுருவாங்கன்னு கண்ணை மறைக்கிறாரு. புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை. கண்ணை மயக்கணும்னு இவரு போய் அங்க போய் வராரு பாருங்க. அதே அமைச்சர் இங்க இருக்கிற அமைச்சரை பாராட்டிட்டு இங்க இருந்து தென்கொரியாவுக்கு போறாரு. விஷயம் இல்லாம அங்க போக மாட்டார்ல, அங்க போய் சியோல்ல போயிட்டு அந்த டைரக்டரை பாக்குறாரு. அப்படின்னா இவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க, விஷயம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நமக்கு வராதுன்னு தோன்றி இருக்கணும்ல ஒருத்தருக்கு. ஆனா இவர் பாருங்க, எங்கேயோ கோட்டை விட்டாங்க. அந்த அடிப்படையில தான் இங்க இருந்து ஃபிளை பண்ணி 10 நாள் அங்கேயே இருந்து அவங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்து எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்து
சொல்லிட்டு வராருன்னா சம்திங் கோயிங் ராங் அப்படின்றத மக்களே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ தொழில்துறை அமைச்சர் வந்து போறதுக்கு முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் போட்டு பந்தா பண்றாங்க. இந்த பந்தா ரீல்ஸ் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சிருங்க. நீங்க நல்லா தான் வேலை பார்க்குறீங்க, அது எங்களுக்கு தெரியும். நீங்க ரீல்ஸ் போட்டு தான் ஃபேமஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. தேவையில்லாம பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மாணவர்களுக்கு ஆங்கில புலமையை செக் பண்ற டைமை வேஸ்ட் பண்ணாம உங்க துறையில இந்த மாதிரி வந்து சாதனைகளை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எந்த அரசும் பண்ணல அப்படின்றத ஒரு வரலாற்று சாதனையை பண்ணீங்கன்னா இந்த சாதனை இன்னும் பல தலைமுறைகள் வரும்போதும் உங்க பேர் வந்து சொல்லப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. நாம நம்புவோம் நம்ம தமிழக அரசு, புதிதா வந்த அரசு சிறப்பா செயல்படும் என்று. இதே போல நிறைய வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். இப்போ நான் பேசின விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தவறுகள் இருக்கு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல ஆக்கப்பூர்வமான பதில்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் இதே போல ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.